Hello students, today's lesson is electric charge and electric current. After learning what are all the objectives we are going to learn, after completing this lesson, students will be able to நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா understand the electric charge, electric field and Coulomb's law. Coulomb's lawனா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன, எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ரெண்டாவது, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஓம்ஸ் லா. அதாவது இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னால் என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அண்ட் ஓம்ஸ் ஒரு சில விதிகளை கொடுத்துருக்காருல்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மூணாவது, ட்ரா த எலக்ட்ரிக் சர்க்கியூட் டயக்ராம்ஸ் ஃபார் சீரிஸ் அண்ட் பேரலல் சர்க்கியூட்ஸ். எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் டயக்ராம் பற்றி நம்ம வரைய கற்றுக்க போகிறோம். மூணாவது, நான்கு, எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் லைக் ஹீட்டிங், தெர்மல் எஃபெக்ட், கெமிக்கல் எஃபெக்ட் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட். கரண்ட்டால் ஏற்படுகின்ற சில எஃபெக்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்று எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட்னா என்ன, அப்புறம் மேக்னெட்டிக் எஃபெக்ட்டு அண்ட் கெமிக்கல் எஃபெக்ட், இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மூணாவது இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தா, டைரக்ட் கரண்ட்னா என்ன, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னா புரிஞ்சுக்க போகிறோம். நோ த சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் ரிலேட்டட் டு த எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியை பற்றி நம்ம எப்படி எலக்ட்ரிசிட்டியை கையாளணும், எப்படி யூஸ் பண்ணுன்றதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறோம். இன்ட்ரோடக்ஷன்ஸ், அறிமுகம் என்ன பாருங்கள். ஒரு மாஸோ அல்லது லென்த்தோ எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது லைக் மாஸ் அண்டு லென்த்து, அது மாதிரி தான் எலக்ட்ரிக் சார்ஜும். எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் ஆல்சோ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் மேட்டர். மேட்டருடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி தான் சார்ஜும். ஸோ வி நோ தட் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். தட் மீன்ஸ் மேட்டர் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுலால் செய்யப்பட்டிருக்கிறது. ஆட்டம்ஸ் ஹாவ் பார்ட்டிகல்ஸ் லைக், ஆட்டத்தில் என்ன இருக்குன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது. பை நேச்சராகவே எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. நியூட்ரானுக்கு சார்ஜ் எதுவும் இல்லை. அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ். எலக்ட்ரிக் கரண்ட்னு சொன்னாலே மூவ் பண்ணுற சார்ஜினால் அல்லது சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ எலக்ட்ரிசிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் த மாடர்ன் டைம்ஸ். இந்த நவீன காலத்தில் எலக்ட்ரிசிட்டின்றது ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு எனர்ஜியாக மாறிப்போச்சு. இந்த லெசனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், எலக்ட்ரிக் சார்ஜை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், எலக்ட்ரிக் சர்க்யூட் டயக்ராம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், அண்ட் ஆல்சோ எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பாருங்கள், எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஆட்டத்தை உள்ளார பார்க்கும்போது நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸில் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டான்ஸ் இருக்குது அண்டு சார்ஜே இல்லாத நியூட்ரான்ஸ் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரான்ஸு, நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் அப்படின்னா நியூக்ளியஸை சுற்றி ட்ராவல் பண்ணுது. ஸோ யூஸ்வலி there are as many electrons as their protons and the atoms themselves are electrically neutral. அதாவது எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கோ ஒரு ஆட்டத்தில் அதுக்கு சரிநிகரான எண்ணிக்கையில் எலக்ட்ரானும் இருக்கும். அப்போ ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு, தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ ஒன் ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் என்று நம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இஃப் an electron is removed from the atom, ஒரு ஆட்டத்திலேருந்து நம்ம எலக்ட்ரான் எடுத்துகிட்டு கேட்டால் அந்த ஆட்டம் பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். அதுக்கு பேர் பாசிட்டிவ் அயான் என்று அழைக்கப்படுகிறது. அதுவே ஒரு ஆட்டத்தை உள்ளார எலக்ட்ரான் நம்ம கொண்டு போய் போட்டோன்னு கேட்டினா அந்த ஆட்டம் பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடியாக மாறிடும். அதாவது அதுக்கு பேர் நெகட்டிவ் அயான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போது, when you rub a plastic comb on your dry hair, the comb obtains power to attract small pieces of paper, isn't it? நம்ம தலை சீவும் போது பிளாஸ்டிக்கு சீப்பால் நம்ம தலை சீவும் போது நம்ம அந்த தலை சீவிட்ட பாருங்க, அந்த பிளாஸ்டிக் சீப்பு கண்டிப்பாக சின்ன சின்ன பேப்பரை அட்ராக்ட் பண்ணணும். when you rub the comb vigorously, the electrons from your hair leave and accommodate on the edge of the comb. வேகமாக தலை சீவும் போது எலக்ட்ரான்ஸ் நம்ம முடியிலிருந்து வெளியில் கோம்பில் ஒட்டிக்கும். Now our hair is now positively charged and has lost the electrons. The comb is now negatively charged as it has gained the electrons. Now comb அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்கும்.
எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் நம்ம முடி எழுந்ததோ அது சரி நிகரான எலக்ட்ரான்ஸ் இப்போ சீப்பில் ஒட்டினு இருக்குது. இப்போ சீப்பு பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. இட்ஸ் அட்ராக்ட் த ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸ். Measuring electric charge. Electric charge is measured in coulomb and the symbol for the same is C. ஸோ சார்ஜை நம்ம கூலும் என்ற ஒரு யூனிட்டில் மெஷர் பண்ண முடியும். அதோட சிம்பிள் C. The charge of an electron is numerically very tiny value. சார்ஜ் என்பது ரொம்ப ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ. ஸோ த சார்ஜ் ஆஃப் an electron E, the fundamental unit with a charge equal to 1.6 10 power minus 19 coulomb. So this indicates that any charge has to be an integral multiples of n. This fundamental unit of electron charge Q is equal to Ne. So n is the whole number. அப்போது ஒரு சிஸ்டத்தில் அல்லது ஒரு பாடியில் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, எத்தனை எண்ணிக்கை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ ஒரு எலக்ட்ரானுக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். அப்போது ஒரு எலக்ட்ரானுக்கு இத்தனை சார்ஜ், இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ்னால் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இதுதான் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ். ப்ராக்டிக்கலி we have micro coulomb and nano coulomb and pico coulomb unit of electric charge. 1 coulomb, 1 micro coulomb means 10 power minus 6 coulomb, nano coulomb means 10 power minus 9 coulomb, pico coulomb means 10 power minus 12 coulomb. Electric charge is additive in nature. அதாவது like algebra. The total electric charge of a system is the algebraic sum of all the charges located in the system. ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா சார்ஜும் நம்ம அல்ஜிபேரிக் மேத்தமெட்டிக்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாடியில் அதாவது ஒரு சிஸ்டத்தில் 2 விதமான சார்ஜஸ் இருக்குது. அதாவது +5 கூலும், இன்னொரு சார்ஜ் வந்து -2 கூலும். இது ரெண்டுத்தையும் நம்ம டோட்டல் பண்ணும்போது வில் கெட் 5 that means +5 கூலும் ப்ளஸ் -2 கூலும். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அல்ஜிப்ரா மெத்தடில் ஆட் பண்ணும்போது வில் கெட் +3 கூலும். திஸ் இஸ் கால்ட் அல்ஜிபேரிக் மெத்தட். அடுத்த டாபிக் நம்ம எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அமங் த எலக்ட்ரிக் சார்ஜஸ் தேர் ஆர் 2 types ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். 2 விதமான எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குது. ஒன் இஸ் அட்ராக்டிவ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், அனதர் இஸ் ரிப்பல்சிவ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஒரே விதமான சார்ஜஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு ரிப்பல்சிவ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸை கொடுக்கும். டிஃப்ரெண்ட்டான, அதாவது அன்லைக் சார்ஜஸ் கண்டிப்பாக அட்ராக்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸை கொடுக்கும். The force existing between the charges is called as electric force. சார்ஜுகளுக்கு இடையே ஏற்படுகின்ற ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். These forces can be experienced even when the charges are not in contact. சார்ஜ் கான்டாக்ட் ஆகாமலே இந்த ஃபோர்ஸ் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும், அதாவது ஃபார்ம் ஆகும். Childrens, see the diagram. Positive, positive, negative, negative and plus negative. These are all called like charges ripple and unlike charges ripple. What is meant by electric field? The region in which a charge experiences electric force forms an electric field around the charge. ஒரு சார்ஜில் இருக்கிற the amount of charge ஒரு கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபோர்ஸை அது எமிட் பண்ணணும். அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரலையும் அது கவர் ஆகுதோ அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். தட் மீன்ஸ் த ஸ்பேஸ் around the charge which exhibiting the electric force, which is called electric field. Often electric field is represented by lines and arrowheads indicating the direction of electric field. So electric field நம்ம வந்து arrow mark வச்சு தான் நம்ம வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். So the direction of electric field is the direction of force that would act on the small positive charge. அதாவது டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் மேலே தான் ஆக்ட் ஆகும். Therefore the lines representing the electric field are called electric lines of force. The electric lines of force are straight or curved paths. Electric lines of force straight line-ஆகவும் இருக்கலாம் அல்லது curved path-ஆகவும் இருக்கலாம், along which a unit positive charge tends to move in the electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மேலே அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி மூவ் ஆகிறது தான். The electric lines of force are imaginary lines. The strength of the electric field is represented by how close the field lines are to one another. If electric lines of force are very closer, electric field strength is more. Electric lines of force are apart, the electric field is less. That means electric field strength is less.
இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜ், the electric lines of force outside-ஆக இருக்குது from the charge. செகண்ட் டயக்ராம் நெகட்டிவ் சார்ஜில் பாருங்கள், electric lines of force toward the positive charge. இந்த தேர்ட் டயக்ராம் பாருங்கள், பாசிட்டிவ் சார்ஜ் அதிலிருந்து தான் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு ட்ராவல் பண்ணி நெகட்டிவ் சார்ஜுக்கு ட்ராவல் பண்ணி போகுது. திஸ் இஸ் கால்டு ஆரிஜினேட்டிங் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த டயக்ராம் பாருங்கள், சேம் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், சேம் எலக்ட்ரிக் சார்ஜிலிருந்து வர எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ரிப்பிள் பண்ணுது. அண்ட் பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் இஸ் எ மெஷர் ஆஃப் force acting on a unit positive charge placed at that point. அதாவது எலக்ட்ரிக் ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் ஃபோர்ஸு எவ்வளோன்னா அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸு ஆக்ட் ஆகுதுன்றது தான் மெஷர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எ பாசிட்டிவ் சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு and a negative charge will experience in the opposite to the direction of electric field. Now next topic is electric potential. There is an electric force either attractive or repulsive existing among the charges. They are still kept together. So we know that in the region of electric charge there is an electric field. Other charges experience force in this field and vice versa. There is a work done on the charges to keep them together. This result in a quantity is called electric potential. ரெண்டு சார்ஜ் நம்ம வைக்கிறோம் பக்கத்தில், மேபி பாசிட்டிவ் நெகட்டிவ். ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேலே கண்டிப்பாக ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணணும். இதனால் ரெண்டு சார்ஜும் அட்ராக்ட் பண்ணணும் இல்லை ரிப்பல்சிவ் பண்ணணும். கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணணும். அதனால் ரெண்டு சார்ஜும் அதனுடைய டிஸ்டன்ஸ்லேருந்து மூவ் ஆகணும். பட் அதேமாரி அது நடக்காது. Electric potential is a measure of the work done on unit positive charge to bring it to that point against the electrical force. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எங்கேருந்தோ கொண்டு வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கிற பர்டிகுலர் பாயிண்டில் அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு அகென்ஸ்டாக நம்ம அந்த பாயிண்டில் வைக்கணும். இதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் கரண்ட். When the charged object is provided with a conducting path, the electrons start flow through the path from higher potential to lower potential region. அதாவது ஒரு ஒயரில் ஹையர் பொட்டன்ஷியலிருந்து லோயர் பொட்டன்ஷியல் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். இதுக்கு பார்த்தா எலக்ட்ரிக் கரண்ட். நார்மலி த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எ செல் ஆர் எ பேட்ரி. இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் யார் கிரியேட் பண்ணுறது? பேட்டரியோ அல்லது செல்லோ தான். when the electrons move we say that an electric current is produced. This is an electric current is formed by moving electron. பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணும்போதோ அல்லது செல்லு நம்ம கனெக்ட் பண்ணும்போது சர்க்கியூட்டில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு ஃபார்ம் ஆகும். எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். இதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் கரண்ட். டைரக்ஷன் ஆஃப் current. Before the discovery of the electrons, scientists believed that an electric current is consist of moving positive charges. எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட் எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகிறதுனால தான். Although we know this is wrong, the idea is still widely held as the discovery of the flow of electron did not affect the basic understanding of the electric current. The movement of the positive charge is called as conventional current. அதாவது எலக்ட்ரான்ஸு ரைட் கிளாக் வைஸில் ட்ராவல் பண்ணிச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ்ஸு ஆன்டி கிளாக் வைஸ் டேஸில் ட்ராவல் பண்ணோம். ஸோ த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் டேர்ம்டு as electric current அல்லது எலக்ட்ரான் கரண்ட். திஸ் இஸ் given by diagram 4.4. அந்த டயக்ராம் பாருங்கள். 4.4 டயக்ராமில் க்ளீனாக இருக்குது. அது க்ளீனாக அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ this is the flow of electric charges, positive and negative charges. Due to flow of positive and negative charges, electricity is produced, the bulb is glowing. In electrical circuit, the positive terminal is represented by long line and a negative terminal as a short line.
Battery is the combination of more than one cell. இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த பாசிட்டிவ் டெர்மினல் தான் பேட்டரியினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இஸ் தி பேட்டரியினுடைய நெகட்டிவ். அதாவது செல்லை நம்ம வந்து பேக் டு பேக் கனெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் தான் பேட்டரி. மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். We can measure the value of current and the express is numerically. Current is the rate at which charges flow past a point on a circuit. ஒரு பர்டிகுலர் செகண்டில் எத்தனை நம்பர் ஆஃப் சார்ஜஸ் கிராஸ் பண்ணி போகுது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை. Suppose if Q is the quantity of charge passing through a cross section of a wire in time t, the current is represented I is equal to Q by T. The standard SI unit for current is ampere with the symbol A. The current of 1 ampere means that there is 1 coulomb of charge passing through a cross sectional of a wire every second. 1 second. The 1 ampere is equal to 1 coulomb by 1 second. So, ammeter is an instrument used to measure the strength of the electric current in an electrical circuit. ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அம்மீட்டர்ன்ற ஒரு கருவியை யூஸ் பண்ணணும். The ammeter is connected in a series in a circuit where the current is to be found. The current flows through the positive red terminal of ammeter and leaves from the negative black terminal. பாசிட்டிவ் டெர்மினலில் புகுந்து கரண்ட் நெகட்டிவ் டெர்மினலில் வெளியேறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Children, see the diagram clearly. Circuit diagram. அந்த சர்க்கியூட் டயக்ராமில் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, கீ கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த பேசிக் சர்க்கியூட் ஃபார் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். சிம்பிள் சர்க்கியூட் இது. நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், தட் இஸ் சிம்பிள் EMF. Imagine that 2 ends of a water pipe filled with water are connected. Although filled with water, the water will not move or circle around the tube on its own. Suppose you insert a pump in between and the pump pushes the water, then the water will start moving in the tube. Now the moving water can be used to produce some work. We can insert a water wheel in between the flow and make it to rotate and further use that rotation to operate machinery. Likewise, if you take a circular copper wire, it is full of free electrons. However, they are not moving in a particular direction because we have to make the wire potential difference. That means we need to some force to push the electrons to move and in a direction. The water pump and the battery are compared in the figure 4.7. We'll see that now. See the diagram. Water system பாருங்க. பம்பு தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வாட்டரை புல் பண்ணி இழுத்து அந்த பைப்பில் விடுது. அதேமாதிரி பேட்ரி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை கொடுத்து அங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ணுது. Devices like electrical cell and other electrical energy sources act like a pump, pushing the charge to flow through a wire or conductor. The pumping action of the electrical energy source is made possible by the electromotive force. The electromotive force is represented psi. The EMF and electrical energy source is the work done by the source in driving a unit charge around the complete circuit. Now psi is equal to W by Q, where W is the work done. The SI unit of EMF is joules per coulomb or volt. In other words, the EMF of an electrical energy source is 1 volt if 1 joule of work is done by the source to drive 1 coulomb of charge completely around the circuit. Number of the topic is potential difference. One does not just let the circuit connect one terminal of a cell to another. Often we connect, say, a bulb or a small fan or any other electrical device in an electrical circuit.
and use the electric current to drive them. This is how a certain amount of electrical energy provided by the cell or any other source of electrical energy is converted into other form of energy like light, heat, mechanical and so on. For each coulomb of charge passing through a light bulb or any appliances, the amount of electrical energy converted to other forms of energy depends on the potential difference across the electrical device or any electrical component in the circuit. The potential difference is represented by the symbol V. So V is equal to W by Q, where W is the work done. That means the amount of electrical energy converted into other forms of energy measured in joule, and Q is the amount of charge measured in coulomb. The SI unit of for both EMF and potential difference is the same, that means volt. Voltmeter is an instrument used to measure the potential difference. To measure the potential difference across a component in a circuit, the voltmeter must be connected in a parallel to it. Say you want to measure the potential difference across the light bulb, you need to connect the voltmeter. What is given இந்த மாதிரி தான் நம்ம ஒரு சர்க்கியூட்டில் வோல்டேஜை மெஷர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வோல்ட் மீட்டர்னு சொல்கிற ஒரு கருவியை இந்த மாதிரி படத்தில் காட்டின மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அதாவது பேரலாக கனெக்ட் பண்ணிக்கணும். பி சர்க்கியூட் டயக்ராம் பாருங்கள். 2 சர்க்கியூட் இருக்குது. ஒன்று ப்ரைமரி சர்க்கியூட், பேட்ரி அண்ட் கீழே வோல்ட்டு பேரலில் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வோல்டேஜை மெஷர் பண்ண முடியும். The positive red terminal of the voltmeter is connected to the positive side of the circuit. அந்த டயக்ராம் நீங்கள் நல்லா பார்த்துன்னு இந்த பேராவை பாருங்கள். The negative black terminal is connected to the negative side of the circuit across a component. That means light bulb in the above illustrations. இப்போ நம்ம இன்னொரு டாபிக், புது டாப்பிக்கு, ஃபைனல் டாபிக், ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? The resistance is the measure of opposition offered by the component to the flow of electric current through it. எலக்ட்ரிக் சார்ஜு அல்லது எலக்ட்ரானுடைய மூமெண்ட்டை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆஃபர் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஒரு காம்போனண்ட்டு ஒரு விதமான எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை கொடுக்குது. மெட்டல் லைக் காப்பர், அலுமினியம் அண்ட் எக்ஸட்ரா ஹேவ் வெரி மச் நெக்லஜிபிள் ரெசிஸ்டன்ஸ். அதாவது கண்டக்டர் அந்தளவுக்கு ஒரு தடைய எலக்ட்ரான் மேலே கொடுக்கறது இல்லை. தட்ஸ் வை they are called good conductors. ஆனால் மெட்டீரியல் லைக் நைக்ரோம், டின் ஆக்சைடு எக்ஸட்ரா ஆஃபர் ஹை ரெசிஸ்டன்ஸ். அதாவது எலக்ட்ரானுடைய ஓட்டத்தை முழுவதுமாக தடுத்து நிறுத்துது டு த எலக்ட்ரிக்கல் கரண்ட். We also have a category of materials called insulators. They do not conduct electric current at all. Example, glass, polymer, rubber and paper. All these materials are needed in electrical circuits to have usefulness and safety in the electrical circuits. The SI unit of resistance is ohm with the symbol look like in the லாட மாதிரி இருக்குது பாருங்கள், அதான் ஹார்ஷூ மாதிரி இருக்குது பாருங்கள். 1 ohm is the resistance of component when the potential difference of 1 volt applied across the component drives a current of 1 ampere through it. So we can also control the amount of flow of current in a circuit with the help of resistance. Such component used for providing resistance are called as resistor. The resistors can be fixed or variable. This is the resistor diagram. இது first diagram fixed resistor, ரெண்டாவது diagram variable resistor, மூணாவது rheostat. The fixed resistors have fixed value of resistance, while the variable resistors like rheostat can be used to obtain the desired value of resistance. அதாவது ஒரு சர்க்கியூட்டில் இவ்வளோ கரண்ட்டு தான் நம்ம போகணுன்னு சொல்லிட்டு ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான கருவி தான் ரெசிஸ்டார்ஸ். ஸோ இதோட போதும் இந்த பாட வேளையில். நாம் அடுத்தது மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.